குதிரை முகத்துடன் நந்தி தேவர். தாமிரபரணி ஆறு கங்கையாக போற்றப்படக்கூடிய அரிய திருத்தலம். நவக்கைலாயங்களில் 5வது திருத்தலம், குருவுக்கு உரியது. எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்? கைலாசநாதர் திருக்கோவில், முரப்பநாடு, திருநெல்வேலி மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில் இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில் என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவாக பார்க்கலாம். இது குருவுக்குரிய தலம். சிவபெருமானை குருவாக அருள் புரிகின்ற திருத்தலம். எதனால? வேற எங்கேயும் பார்க்க முடியாதபடிக்கு நந்தி தேவருக்கு இந்த தலத்துல குதிரை முகம் இருக்கு. எதனால இந்த அமைப்பு? தாமிரபரணி ஆறு தக்ஷிண கங்கை, அதாவது தென்கங்கை அப்படின்னு இந்த தலத்துல போற்றப்படுது. எதனால? இந்த தலத்துல 2 பைரவர்கள் இருக்காங்க. என்ன அமைப்பு இது? இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவிலை பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். குருவாக சிவன் அருள் புரியும் திருத்தலம். இது ரோமச முனிவரோடு தொடர்புடையது. நவக்கைலாயங்கள் எப்படி ரோமச முனிவரோடு தொடர்புடையதுங்கிறத முதல்லையே பார்த்துட்டோம். அந்த வரிசையில் இது 5வது தலம். இந்த தலத்துல ரோமச முனிவருக்கு சிவபெருமான் குருவாக வந்திருக்கார். அதுதான் இந்த தலத்துடைய சிறப்பு. அதனால தான் இங்கே சிவபெருமான் குருவின் அம்சமாக போற்றப்படுறது மட்டும் கிடையாது, அவருக்கு மஞ்சள் நிற ஆடையை அணிவிக்கிறாங்க. கொண்டக்கடலையை நைவேத்தியமாக படைக்கிறாங்க. இது எல்லாமே குரு பகவானுக்கு பண்ணுறது. 5 9 கைலாயங்களில் நடுவில் வர ஒரு எண். மேலே 4 கீழே 4. அதனால் இந்த தலம் நடுக்கைலாயம் அப்படின்னு போற்றப்படுது. குருவுக்குரிய தலம் நடுவில் வருது. இது மட்டும் இல்லை, நடுக்கைலாயங்கள் அப்படிங்கிற தொகுப்பில் 3 கைலாயங்கள் வருது. அதில் இது 2வது திருத்தலம். அந்த சிறப்பும் இதுக்கு இருக்கு. இந்த தலத்தில் நந்தி தேவருக்கு குதிரை முகம் இருக்கு. இது பற்றி இந்த தலத்துடைய தலவரலாறு என்ன சொல்லுது? முன்ன ஒரு காலத்தில் சோழ மன்னன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு குதிரை போன்ற முக அமைப்பு இருக்கு. எதனால இப்படி அப்படின்னு கேட்கும்போது, முற்பிறவியில் செய்த கர்ம வினையுடைய பலன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய பெண் குழந்தைக்கு அந்த முக அமைப்பு மாறணும் அப்படின்னு மன்னன் நினைக்கிறார். அதனால இந்த தலத்துக்கு வராரு. இந்த தலத்துல வந்து மன்னன் வணங்க நந்தி தேவர் அந்த பெண் குழந்தையுடைய கர்ம வினை பயனை எடுத்துக்கிறார். பெண் குழந்தைக்கு முகம் மனித முகமாக மாறுது. அதனால தான் இங்க நந்தி தேவருக்கு குதிரை முக அமைப்பு இருக்குது அப்படின்னு கோவிலுடைய தலவரலாறு சொல்லுது. இந்த சோழ மன்னன் யார், எப்போ ஆட்சி பண்ணினாரு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம்னா சரியா தெரியல. இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி சிறப்பு. ஏன்னா சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். அதாவது லிங்க திருமேனி தான் தட்சிணாமூர்த்தி. ரோமச முனிவருக்காக அருள் புரிந்தவர், குருவாக இறங்கி வந்தவர். இந்த கோவிலில் 2 பைரவர்கள் இருக்காங்க ஒரே சந்நிதியில். எதனால இந்த அமைப்பு? சில கோவில்களில் தான் இந்த அமைப்பை பார்க்க முடியும். ஒரு பைரவருக்கு வாகனம் இருக்கும், இன்னொரு பைரவருக்கு வாகனம் இருக்காது. ஒருத்தர் கால பைரவர், இன்னொருத்தர் வீர பைரவர். இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? விநாயகர் சந்நிதியும் இந்த திருத்தலத்தில் சிறப்பு. தனி சந்நிதியில் விநாயகர் இருக்காரு, மற்ற கோவில்களில் இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த சந்நிதிக்கு வெளியில் துவார பாலகர்களாக 2 விநாயகர் திருமேனிகளை பார்க்க முடியும்.
இது அரிய அமைப்பு. இந்த தலம் குருவுக்குரிய தலம்னு பார்த்துட்டோம். ஆனால் திருச்சுற்றுப்பாதையில் சூரியனுக்கும் சனீஸ்வரருக்கும் தனி சந்நிதிகள் இருக்கு. அதுவும் சிறப்பு. இந்த தலத்தை கட்டுனது சோழ மகாராஜா அப்படின்னு ஒரு தல வரலாறு சொல்லுது. ஆனால் எந்த அரசன் அப்படிங்கிற தகவல் எல்லாம் சரியாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த திருக்கோவிலை கட்டினது வல்லாள மகாராஜா. வல்லாள மகாராஜா திருவண்ணாமலை திருத்தலத்தோடு தொடர்புடையவர். அண்ணாமலையார் திருத்தலத்தோடு தொடர்புடையவர், அண்ணாமலையாரோடு தொடர்புடையவர். அவருடைய பெயர் இந்த தலவரலாறுலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தலத்துக்கு தக்ஷிண கங்கை அப்படின்னு போற்றப்படுகின்ற தாமிரபரணி ஆறு ஓடுது. எதனால இந்த பெயர்? காசியில கங்கை நதியானது வடக்குல இருந்து தென் பக்கம் திரும்புது. அதே மாதிரி இந்த தலத்துல தாமிரபரணி ஆறு தென் பக்கமா திரும்புது. அதனால காசியில போய் பூஜை பண்ண முடியாததெல்லாம் இந்த தலத்துல பூஜை செய்யலாம். ஏன்னா இந்த தாமிரபரணி ஆறு இந்த தலத்துல கங்கையாக போற்றப்படுது அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. முரப்பநாடு, இதுதான் இந்த தலத்துடைய பெயர். எதற்காக இந்த பெயர்? சூரபத்மன் அவருடைய சகோதரர்களோடு சேர்ந்து மக்களுக்கு நிறைய தொல்லை கொடுக்குறார். இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு முடிவு பண்ணின முனிவர்கள் சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாங்க. அவங்க முறையிட்ட திருத்தலம் முரப்பநாடு. அதனால தான் இந்த தலத்துக்கு இந்த பெயர். முறையிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். முருகன் பிறக்கிறார். அப்ப இந்த தலம் முருகனுடைய அவதாரத்துக்கு முன்னமே இருந்திருக்கு. அவ்வளவு பழமையான திருத்தலம். திருநெல்வேலிக்கு பக்கத்துல தான் இந்த தலம் இருக்குது. இந்த தலத்துடைய கூகுள் மேப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மூலவர் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். அம்மன் சிவகாமி தனி சந்நிதியில் அருள் புரிகிறாங்க. இந்த தலத்துல தீர்த்தமாய் இருக்கிறது தாமிரபரணி ஆறு. ஆனால் அதனுடைய பெயர் தக்ஷிண கங்கை. இந்த கோவிலுடைய ஆகமம் சிவாகமம். தலம் இருக்கிற ஊர் பேரு முரப்பநாடு, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்த வாரம் என்ன கோவில்? நவகைலாயங்களில் 6வது திருத்தலம், சனீஸ்வரருக்கு உரியது. கைலாசநாதர் திருக்கோவில், ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி மாவட்டம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.